வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். பழைய பாடசாலை அதிபர்கள் நடத்தும் முதலாம் தவணை பரீட்சை 2019 தரம் 10க்கானது. நாங்கள் ஏற்கனவே சென்ற வீடியோவில் பகுதி 1A பற்றிய விளக்கங்களும் விடைகளையும் பார்த்தோம். இப்போ பகுதி 1B பகுதியின் விளக்கங்களையும் விடையையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த வினாத்தால் செய்து பார்க்கலன்னா தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அதை உங்களால் எடுக்க முடியலன்னா அந்த பக்கத்தில் ஒரு அரோமாக இருக்கும். அந்த அரோமாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கேன். அந்த லிங்குக்குள்ளே இந்த வினாத்தாளை பதிவிட்டிருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வினாத்தாளை தரவிறக்கம் செய்து கொள்வதன் மூலம் அந்த வினாத்தாள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வினாத்தாளை செய்து பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்கும். அது பயனுள்ளதாக அமையும். இல்லாட்டி பயன் எதுவும் கிடைக்காமல் போகலாம். இப்பொழுது நாங்கள் பகுதி 1B இந்த பி பகுதியில் முதலாவது கேள்வியை பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி அளவீடுகளுடன் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. செவ்வக அட்டை ABCDயின் சுற்றளவு 46 சென்டிமீட்டர், CD 9 சென்டிமீட்டர். இந்த CD 9 சென்டிமீட்டர் படத்திலையும் குறிச்சிக்கப்பட்டிருக்கு ஆகும். செவ்வக அட்டை ஒன்றில் இருந்து அரைவட்ட பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. அரைவட்டம் என்று கீறியிருக்கு. அந்த அரைவட்ட பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. முதலாவது கேள்வி கேட்டது AD இந்த நீளம். இப்போ AD இந்த நீளத்தை காணணும் அப்படின்னா நாங்கள் ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்கணும். எங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த செவ்வகத்து சுற்றளவு தெரியும். இப்போ ஏடியை நாங்கள் உதாரணத்துக்கு எக்ஸ்டெண்ட் வச்சு கொண்டு நான் ஏடியை காணப்படுறேன்னா சுற்றளவுன்றது 4 பக்கம். செவ்வகத்து சுற்றளவு 4 பக்கங்களையும் கூட்டுறது 2 விதமாக இருக்கலாம். நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிட்டு 2ஆல் பெருக்கினா சுற்றளவு வேறு மட்டும் இருக்கலாம். நான் பொதுவில் சொல்கிறது ஒரு சுகமான வழி. சுற்றளவுண்டேக்க எந்த ஒரு தளவுருவாக இருந்தாலும் சுற்றி உள்ள பக்கங்களை கூட்டுவதன் மூலம் வருவது. அப்படி நீங்கள் சமன்பாடு உருவாக்கணும் வேண்டாம். எக்ஸையும் 9ஐயும் எக்ஸையும் 9ஐயும் இந்த 4 பக்கங்களையும் கூட்டினா 46 கிடைக்க வேண்டும். ஒரு சமன்பாடு வந்துடுது. சமன்பாட்டை சுருக்கினா 2x சக 18 சமன் 46. இப்போ நாங்கள் தீர்க்க வலிக்கிறோம். 2x சமன் 18 அங்கால போய் கழிவடும். 46லேருந்து 18 போகும். 10 போனால் 36, 8 போனால் 28. அப்போ இப்போ ஒரு எக்ஸ் வந்து 2x 28ன்னா ஒரு எக்ஸ் 2 போய் அங்கால பிரிக்கும். 2 போய் அங்கால பிரிச்சா 14 சென்டிமீட்டர் வந்து வரும். எக்ஸ் வந்து 14 சென்டிமீட்டர் வந்து வரும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகணும்னா அரைவட்ட அடரின் ஆரையை கேளுங்க. அரைவட்டம் இதுதான். இதில் ஆரை என்றது மையம். இது இந்த மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் இதை காணலாது. ஆனால் எங்களால் இதை காணலும். இது வந்து அந்த முழு நீளம், அதாவது விட்டம், அது விட்டத்திலிருந்து பாதியாக இருக்கும். இது வந்து 7ஆக இருக்கும். அது 14 இந்த பாதி 7. அப்போ அரைவட்டத்திலிருந்து ஆரை நாங்கள் என்ன செய்தோம்? 14 2ஆல் பிரித்து 7 சென்டிமீட்டர். அலகுகள் கவனம் போட்டுக்கொள்ளுங்க. கடைசியில் நீங்கள் என்னெல்லாம் செய்து போட்டு அது இன்னும் அழகாக இருக்குமோ அந்த அழகை போட்டிங்கன்னா காணும். அரைவட்ட வில்லின் நீளம் யாது? அரைவட்ட வில்லுன்றது எது? இங்கே சொல்லப்பட்ட இந்த வளைந்த வில். இந்த வில்லு இந்த நீளத்தை கீழ்படுது. இந்த வில்லு இந்த நீளத்தை காண்றதுக்கான சூத்திரம் இது முழுவட்டை வில்லாக இருந்தால் 2πr தர அரை. அது வந்து அரைவாசி 2πr தர அரை பிரதிகிறன் 2 தரப்பை 22 தர அரை 7 தர அரை 7 மணம் வெட்டப்படும். இந்த 2 வெட்டப்படும். ஆகவே 22 சென்டிமீட்டர். கடைசியில் அழகு போட்டால் காணும் 22 சென்டிமீட்டர். அடுத்தது அரைவட்டம் தவிர்ந்த எஞ்சிய பகுதியின் சுற்றளவு. அரைவட்டம் தவிர்ந்த எஞ்சிய பகுதி என்று சொல்லப்படுவது எதை? இதை இந்த பகுதி செவ்வகத்தில் அரைவட்டம் தவிர்ந்த எஞ்சிய பகுதி. இந்த பகுதியின் சுற்றளவுண்டா இங்கேருந்து நீங்கள் வெளிக்கிட்டீங்கன்னா இப்படி வந்து 22, இங்கே போய் இப்படி 9, இங்கே 9, திரும்ப இது 14, திரும்ப 9. இந்த அளவுதையும் கூட்டணும். 22 9 14 9 இந்த அளவுலையும் கூட்டணும். அப்போ நான் விளக்கத்துக்காக அதில் எழுதியிருக்கேன். அதை நான் அழிச்சு விட்றேன். அது தேவையில்லை. அப்போ அரைவட்டம் தவிர்ந்த பகுதியின் பரப்பளவு சுற்றளவு 22 சக 9 சக 14 சக 9. இந்த 4 நீளங்களையும் கூட்ட வேண்டியிருக்கும். 31 45 54 இருக்குது. 31 45 54 சென்டிமீட்டராக அமையுது. சில நேரம் உங்களால் வடிவ
தெளிவாக செய்யலாம். நான் என்னை பொறுத்தவரை சொல்லிடுறேன். சில நேரம் கூட்டல் கழித்தல் பிழைகள் வரும், அதெல்லாம் நீங்கள் திருத்திக் கொள்ளுவோம். ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். அரைவட்டம் தவிர்ந்த எஞ்சிய பகுதியின் பரப்பளவை காண்க. அரைவட்டம் தவிர்ந்த எஞ்சிய பகுதி நாங்கள் ஏற்கனவே முதல் நிலம் திட்டின அந்த பகுதியின் பரப்பளவை காணணும். எப்படி பரப்பளவை காணலாம்? இப்படியான ஒரு வடிவத்துக்கு பரப்பளவு காண்றதுக்கு எங்கள்கிட்ட சமன்பாடு கிடையாது. மொத்த பரப்பளவு, அதாவது செவ்வகத்தின் பரப்பளவை கண்டு இந்த அரைவட்டத்தின் பரப்பளவை கழிச்சு விடுறது மூலம் காணலாம். அப்போ எங்களுக்கு இப்போ செவ்வகத்தின் பரப்பளவும் காணணும், அரைவட்டத்தின் பரப்பளவும் காணணும், இந்த நிரட்டிய பகுதி அதாவது அரைவட்டம் தவிர்ந்த பகுதியின் பரப்பளவும் காணணும். அப்போ முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் இந்த பரப்பளவுக்கு நீளம் தர அகலம், நீளம் 14, அகலம் 9. அப்போ முதல்ல செவ்வகத்தின் பரப்பளவை காண்றேன். செவ்வக பரப்பளவு நீளம் தர அகலம், அகலம் தர நீளம் 14 தர 9, 9 6 போட்டு ஒரு 3 மிச்சம் 9 3 12 126 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்ட பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், தர அது வந்து அரைவாசி, தர அரை, பையன்றது 22/7, அரையின் வர்க்கம், அரை வந்து 7, 7 வர்க்கம் 7 தர 7, தர அரை. சுருக்கலாம். வெட்டுப்பட்டு இங்கே வெட்டினா 11 முறை, கீழே நீ வெட்டுப்படுறதுக்கு இல்லை, 77 சென்டிமீட்டர் வர்க்கம். கீழே ஒன்றுமே இல்லை, அதாவது ஒன்றா போட தேவையில்லை, 77 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ எஞ்சிய பகுதியின் பரப்பளவு, எஞ்சியது மீதி அரைவட்டத்தை கழிச்சு விட்டா மீதி பரப்பளவு அதாவது 126லேருந்து 77 கழிக்கணும். நான் இப்படி நோமலாகவே எழுதணும். 126லேருந்து 77 கழிக்கணும். இந்த கழித்தல் அடையாளத்தை போட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே எழுதலாம். 6லேருந்து 7 போகாது, கடன் எடுத்தால் 16, 16லேருந்து 7 போனால் 9. இங்கே கடன் கொடுத்தவர் 1 இருக்கும், 1லேருந்து 7 போகாது, கடன் எடுத்தால் 11, 11லேருந்து 7 போனால் 4, 49 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றவாறு அமையும் எங்களுடைய அந்த வினாந்த விட. இரண்டாவது வினா, வியாபாரி ஒருவர் விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்த முட்டைகளில் 8 1 பங்கு உடைந்து காணப்பட்டது. எஞ்சியவற்றுள் 7 5 பகுதி அக்குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்டது. முதலாவது கேள்வி, அக்குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கையை சந்தைக்கு கொண்டு வந்த முட்டைகளின் எண்ணிக்கையின் என்ன பின்னமாகும்? அப்போ அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் விற்பனைக்கு விற்கப்பட்ட முட்டைகள் தொடர்பான தரவை பார்த்தீங்கன்னா, எஞ்சியவற்றுள் 7 5 பகுதி அக்குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்டது. இதுதான் அந்த குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகள் தொடர்பான தரவு. இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் காணணும். அதில் முதல்ல எஞ்சியது அப்படின்னு சொல்லுவது. அப்போ எஞ்சியதை நாங்கள் காணணும். எஞ்சியதை காணணும்னா, அதாவது உடைந்த முட்டை போக மீதி உடைஞ்சது 8 1 உடையாதது 8 7. இப்போ 8 8லேருந்து 8 1 கழிச்சா 8 7 பங்கு மீதியாக காணப்படும். அப்போ அன்றைக்கு குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்டது எஞ்சியது 8 7 என்னோட தர 7 5 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த 7 மேலும் வெட்டுப்பட்டா 8 5 பங்கு, மொத்த முட்டையில் 8 பிரித்து 5 பங்கு முட்டை அண்டைய தினம் விற்பனை செய்யப்பட்டது அப்படி என்று வரும். எஞ்சியிருந்த முட்டைகளின் எண்ணிக்கை 120 எனின் விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்த முட்டைகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ எஞ்சியிருந்த முட்டைகள் இந்த எண்ணிக்கை தெரியும், ஒப்பிடணும். எண்ணிக்கை தெரியும், ஒப்பிடணும்னா அதுக்குரிய பின்னம் தெரியணும். எஞ்சி இருக்கின்ற முட்டைகளின் பின்னம் மீதி காணணும்னா 2 முறை இருக்கு. இப்போ உடைஞ்ச முட்டையையும் அண்டைக்கு விற்கப்பட்ட முட்டையும் கூட்டி முழுவதிலேருந்து கழிக்கலாம். அதை விட நான் ஒரு முறை சொல்கிறேன், கடைசியாக கண்ட மீதி, அதாவது உடைஞ்ச பிறகு கண்ட மீதி எங்கள்கிட்ட இருக்குது 8 7. அதிலிருந்து அதுக்கு பிறகு அண்டைய விற்பனை செய்யப்பட்டது, அதை தவிர வேறு ஒரு செலவு நடக்கல. அப்போ அன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டதை கழிச்சு விடுங்க. 8 5 கழிக்கணும், 8 5 தான் கழிக்கணும். 8 7 5 கழிக்கிறாதுன்னா 7 5ன்றது எஞ்சியதின் பின்னம், 8 5ன்றது முழுவதின் பின்னம். ரெண்டும் முழுவதின் பின்னம் இருந்தால் தான் கழிவடும். கழிவட்டா இப்போ பகுதியன் சமன்டா தொகுதியன் கழிவிடும். 8 2 8 2 விட அளிக்கிறாது, சுருக்கக்கூடியதை சுருக்கித்தான் கொடுக்கணும். 4 1 விட வரும். அப்போ இந்த 4 1 பங்கு 120 முட்டைகள். அப்போ 4 பங்கு முழு பங்கு 120 தர 4 0 48. அப்போ 480 முட்டைகள் அந்த வியாபாரி அன்றைக்கு சந்தைக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். அதில் கொஞ்சம் உடைஞ்சு போச்சு,
கொஞ்சம் அன்றைய தினம் விற்பனை ஆயிட்டு மீதி 120 அவர் வச்சிருக்கார். விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளுள் 10 பகுதி சிவப்பு நிற முட்டைகளாகும். விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு நிற முட்டைகளின் எண்ணிக்கையை மொத்த முட்டைகளின் எண்ணிக்கையின் பின்னமாக தருக. விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் பின்னத்தை காணணும்னா விற்பனை செய்யப்பட்ட முட்டைகள் பின்னம் எங்களுக்கு முதலே தெரியும். விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் பின்னம் 8/5. இந்த 8/5 10 பங்கு. அப்போ பெருக்கப்படும் 8/5 10 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுருக்கினா இது 2 முறை, இதுக்கு மேலே சுருக்க இயலாது. கீழே 16 மேலே 7, 16 7 பங்கு வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம்டா. விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு நிற முட்டைகளின் எண்ணிக்கையை காண்க. விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு நிற முட்டைகளின் எண்ணிக்கை எங்களுக்கு மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை இப்போ எங்களுக்கு கிடக்குது 480 முட்டைகளில் மொத்த முட்டைகள் 480 16 பங்கு முட்டைகள் சிவப்பு நிறமானவை. பின்னம் போட்டாச்சு, சுருக்கினா சரி. இதை சுருக்கினா 16 48 3 முறை, அப்போ 30 480 பெருக்கினா 0 போட்டு 21, அப்போ 210 முட்டைகள் அப்படி என்று வரும். அடுத்த கேள்விக்கு போகும்டா. எஞ்சிய முட்டைகள் முழுவதும் என்ன சதவீதம்? ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எஞ்சிய முட்டைகள் இந்த பின்னத்தை கண்டிருக்கேன். இங்கே பாருங்க, எஞ்சிய முட்டைகள் 4/1. அப்போ 4/1 பங்கு எஞ்சி இருக்குன்னா அந்த ஒரு பின்னம் தெரியும். பின்னம் தெரிஞ்ச சதவீதமாக்குறது மிகவும் இலகு. ஒரு பின்னம் தெரிஞ்சால் சதவீதமாக்குறது பின்னத்தை 100% பிரிக்கணும்டா பின்னம் சதவீதமாக மாறும். 25% என்று அமையும். 25% என்று அமையும், இலகுவாகவே அமையும். இந்த கேள்வியை நான் படங்குறதன் மூலம் செய்து காட்டுறேன். படங்குறது எந்த முட்டையாக இருந்தானே என்னவாக இருந்தானே செவ்வகம் தான் பயன்படுத்தணும். எண்ணிக்கையாக இருந்தானே காசாக இருந்தானே எல்லாத்துக்கும் செவ்வகம் தான். செவ்வகத்தை நான் கூறிக்கொள்கிறேன். எட்டா பிரித்து ஒரு பங்கு முட்டை உடைந்தது. அப்போ எட்டா பிரிக்கிறேன். எட்டா பிரித்து ஒரு பங்கு முட்டை, இந்த முட்டை உடைந்திருக்கு. இந்த நான் டபுள் க்ரோஸ் போடுறேன். ஏன்னா அடுத்ததுக்கு சிங்கிள் பாய்க்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ இது உடைந்த முட்டைகள் 8 ஒன்றுன்னா உடையாத முட்டைகள் மீதி என்று கேட்டிருக்கல. நான் கேட்டிருந்தா சொல்கிறேன். இந்த இடத்துல படத்தனை பாட்டிட்டு போய் 8 7 என்று போட்டிருப்பீங்க. அடுத்ததாக சொல்லுவது எஞ்சியவற்றில் 7/5 பகுதி குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்டது. அப்போ குறிப்பிட்ட நாளில் விற்பனை செய்யப்பட்டது அந்த மிச்சம் இருக்கிறத 7ஆக பிரிக்கணும். அங்கே பிரிச்சிருக்கு. அப்போ அதையே பயன்படுத்துகிறேன். 7/5 பகுதி 1 2 3 4 5 பகுதி. இந்த 5 பகுதியும் அந்த குறிப்பிட்ட நாளில் முதலாவது நாளில் விற்பனை ஆகுது. முதலாவது நாளில் விற்பனையான முட்டைகள். அப்போ அந்த 5 பகுதி முழுவதும் என்ன பின்னம் என்று பார்த்தா அதே மாதிரி 8 துண்டு இருக்குது. அப்போ 8/5 என்று வரும் அந்த விடை. நீங்கள் படத்தை குறித்து நேரடியாக கொண்டு வந்து 8/5 என்று விடை கொடுப்பீங்க. 8/5 பங்கு அப்படி என்று விடை கொடுப்பீங்க. அடுத்த கேள்விக்கு போவோம்னா, எஞ்சியிருந்த முட்டைகளின் எண்ணிக்கை 120 எனின் விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்த முட்டைகளின் எண்ணிக்கை எஞ்சியிருந்தது 2 துண்டு. அப்போ 2 துண்டு 120 2 பங்கு 120 ஒரு பங்கு 60. அப்போ மொத்தம்ன்றது அதில் 8 துண்டு இருக்குது. 8 பங்கு 60 தர 8 0 480 48 480 முட்டைகள் அப்படி என்று படத்தை வச்சுக்கிறாங்களுக்கு இந்த விட வரும். அடுத்தது விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளில் 10/7 பங்கு சிவப்பு நிறமான முட்டைகளாகும். விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு நிற முட்டைகளின் மொத்த எண்ணிக்கையின் பின்னமாக விற்பனை செய்யப்பட்ட முட்டைகள், அதாவது இந்த 5 பங்கு பாருங்க, இந்த 1 2 இந்த 3 4 5 5 துண்டை 10 ஆக்கணும். 5 துண்டை 10 ஆக்குறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. ஒரே ஒரு கோடை கீறி விட்டால் நடுவால் இப்படி ஒரு கோட்டை கீறி விட்டுறா இந்த 5 துண்டும் 10 சம துண்டுகளாக மாறும். இந்த 10 சம துண்டுகளில் 7 துண்டு, 1 துண்டு 2 துண்டு 3 4 5 6 இந்த 7 துண்டும் சிவப்பு நிறமான முட்டைகளாக இருக்கும். இந்த 7 துண்டும் முழுவதும் என்ன பின்னம் அப்படி என்று பார்க்கணும்னா அதே பிரிப்பு பிரிக்கணும். அப்போ இந்த கோட்டை நீட்டி விட்டாலே அந்த பிரிப்பு வந்துடும். டொட்டல் லைனில் நீட்டுறேன், பொருத்தமானதாக இருக்கும். டொட்டல் லைனில் நீட்டுறது
அப்போ மொத்தம் 16 துண்டு, 16ல் 7 என்று வரும் மொத்தத்தின் பின்னம். விற்பனை செய்யப்பட்டது இந்த 10ல் 7என்றது மொத்தத்தில் 16ல் 7 பங்காக இருக்கும். நேரடியாக விட போடுறோம், ஆனால் படத்தை பயன்படுத்தி. அடுத்த கேள்விக்கு போகணும்னா, விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு நிற முட்டைகளின் எண்ணிக்கையை காண்க. முதல் இந்த 2 துண்டு தான் 120 சொன்னாங்க. இப்போ 4 துண்டு, அந்த விற்பனை செய்யப்படாமல் இருக்கிறது இப்போ இருக்கிற பிரிப்பை பொறுத்த வரைக்கும் 4 துண்டு. அப்போ 4 துண்டு 120 4 பங்கு 120 1 பங்கு 30, 7 பங்கு 30 தர 7 210 முட்டைகள் என்று வரும். அதே மாதிரி தான் செய்கிறது. கேள்வி மாறி எழுதிட்டு நீங்கள் அது கீழே வரும், அதை பொருத்தமான இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்விக்கு வந்தோம்னா, இது இந்த இடத்துக்கு கொடுக்க கேள்வி. எஞ்சிய முட்டையின் சதவீதத்தை காண்க. இது அதே மாதிரி அதே அந்த நார்மல் மெத்தட் பின்னமாக போட்டோம்னா 16ல் 4 துண்டு மிச்சம் இருக்குது. 16ல் 4 பின்னம் சதவீதமாக கொண்டா தர 100%. இங்கே சுருக்குவம் சுருக்கினா 4ல் 1, அங்கே சுருக்குவம் 25. ஆகவே 25% என்று அமையும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பின்னத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களா படம் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஆனால் படத்தை விட எப்போவுமே செய்யக்கூடியது வசனத்தை விளங்கி செய்கிறது. உங்களால் வசனத்தை விளங்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்றால் வசனத்தில் செய்ய பழகுங்க, அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 3வது கேள்வி. வியாபாரி ஒருவர் பொருள் ஒன்றை ரூபாய் 600க்கு கொள்வனவு செய்கின்றார். 10% லாபம் பெறும் நோக்கில் அதற்கு விலை குறிக்கின்றார். விற்பதனால் 5% கழிவு வழங்குகிறார். விற்க 5% கழிவும் வழங்குகிறார். அப்படி என்ன? முதலாவது கேள்வி, குறித்த விலையாது. அவர் அந்த எவ்வளவு விலை குறித்தவர் என்றால் லாபம் 10% எதிர்பார்த்தவர். அப்போ எதிர்பார்க்கின்ற லாபத்தை காணுவோம். பல முறை இருக்குது, இது உங்களுக்கு செய்ய சுலபமாக அதை செய்வோம். எதிர்பார்க்கின்ற லாபம் 600 ரூபாவின் 10% எதிர்பார்க்கின்றார். சுருக்கலாம் 1 அப்போ 60 ரூபா லாபம் எதிர்பார்க்கின்றார். அப்போ 60 ரூபா லாபம் எதிர்பார்த்து அவர் குறித்த விலை அந்த 600 ரூபாவோட இந்த 60ஐயும் சேர்த்து அவர் குறிச்சிருக்கணும். அப்போ 660 ரூபா என்று குறிச்சிருந்தா தான் அவர் எதிர்பார்க்கின்ற லாபம் வரக்கூடிய மாதிரி விலை குறிச்சிருக்கின்றார். ஆனால் இந்த குறித்த விலைக்கு அவர் விற்க கொஞ்சம் கழிவு கொடுக்கின்றார். விற்ற விலையாது, அதாவது விற்க கழிவு கொடுக்கின்றார். அவர் கொடுத்த கழிவை காணணும். கழிவு 5%. இருந்த கழிவு எந்த விலைக்கு கொடுவிடும் என்றால் அங்கே பொருளில் குறிக்கப்பட்ட விலை இந்த 5%, அதாவது 660 ரூபாண்டு பொருள் குறிக்கப்பட்டிருக்கு, அதின் 5% கழிவாக வழங்கப்படுகின்றது. 1 இங்கே வெட்டினா 2 முறை 1 முறை இங்கே வெட்டலாம் 33. ஆகவே 33 ரூபா கழிவு வழங்குகின்றார். அப்படி என்று பார்த்தோம்னா அவர் வழங்கிய கழிவு பிறகு அவர் அந்த பொருளை விற்ற விலை தான் கேட்டது. அப்போ 660 ரூபா விலை குறித்த பொருள்லேருந்து 33 ரூபா கழிக்கப்பட்டு அந்த பொருள் விற்கப்படும். அப்படி என்று பார்த்தோம்னா சைவலேருந்து 3 போகாது, கடன் எடுத்தா 10, 10லேருந்து 3 போனால் 7. இவர் கொடுத்தவர் 5, 5லேருந்து 1 போனால் 6லேருந்து 1 போனால் 5, 5லேருந்து 3 போனால் 2. அப்போ 627 ரூபாவுக்கு அந்த பொருள் அங்கே விற்கப்பட்டிருக்கு. உண்மையில் பெற்ற லாபம், உண்மையில் நடந்தது என்ன? 600 ரூபா பெறுமதியான பொருளை 627 ரூபாய்க்கு விற்றவர். அப்போ 600 ரூபா கழிச்சா அந்த வித்தியாசம் லாபமாக அமையும். 27 ரூபா அவருக்கு கிடைத்த லாபமாக இருக்கும். அழகாக போட்டுக்கணும். இப்படி போடலாம், இந்த கழித்தலை நீங்கள் அங்கே பயன்படுத்தலாம். அழகாக போட்டிங்கன்னா சரி. 27 கழித்தல் கவனம், கழித்தல் குறியீடு, கழிக்கின்றமன்றதையும் கூட்டுறமன்றதையும் காட்டணும். மற்றபடி இந்த முறையும் ஓகே. மேற்குறித்த லாபம் கொள்விலையின் என்ன சதவீதம்? இது எவ்வளவு லாபம் கிடைச்சது? 27 ரூபா லாபம். எவ்வளவுக்கு? 600 ரூபா நான் முதல் போட்டிருந்தேன்னா எனக்கு 27 ரூபா லாபம் கிடைக்குது. சதவீதம் காணணும்டா பின்னமாக போட்டேன், தர 100% போட்டோம்டா ஒரு பின்னம் சதவீதமாக மாறும். சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வெட்டலாம். 27ஐயும் இதையும் 6ஐயும் 3ஆல் சுருக்கலாம். இங்கே 2 முறை 27 9 முறை இன்னும் சுருக்கலாம். அதாவது 9/2% என்று வரும். 9/2 தசமத்துக்கு போட்டால் 4.5% அவ்வாறு அமையும். அடுத்த கேள்விக்கு போனோம்னா, ஒரு வீட்டு உரிமையாளர் பி பாட்டுன்னு வந்து போனோம். சரி, அஞ்சாங்கல் அது வேறு கேள்வி. அந்த முதல் தந்ததுக்கும் இதுக்கும் இல்லை. வீட்டு உரிமையாளர் தனது வீட்டை தரகர் மூலம் ரூபாய் 1 கோடி, அதாவது 10 மில்லியனுக்கு விற்பனை செய்கின்றார். தரகு கூலி 2% எனின் வீட்டு உரிமையாளருக்கு கிடைத்த பணம், அதாவது தரகு என்றா என்ன என்றா
விற்ற விலையிலிருந்து ஒரு சதவீதத்தை, விற்ற விலையின் சதவீதத்தை தரகருக்கு கொடுப்பது தரகு. 2% ஒரு 10 மில்லியன் ரூபாவின் 2% தரகு பணமாக கிடைச்சிருக்கும். 2% இது என்னன்னா தரகத்தான் காண்றோம். உரிமையாளருக்கு கிடைத்த தரகு, உரிமையாளருக்கு கிடைச்சதே பிறகுதான் காணப்படும். இந்த 2 சைவர் வெட்டுப்படும். மிச்சம் 1 2 3 4 5 சைவரும் பின்னுக்கு வரும். 2 அதாவது 2 லட்சம் ரூபாய் தரகருக்கு மட்டும் தரகு பணமாக கிடைச்சிருக்கும். ஆகவே வீட்டு உரிமையாளருக்கு கிடைக்கிற பணம் இந்த 10 மில்லியன் ரூபாயிலிருந்து 200,000, அதாவது 2 லட்சம், ஒரு கோடியிலிருந்து 2 லட்சம் போனால் 0 0 0 0 0 இதுலேருந்து போகாத கடன் 10, 10லேருந்து போனால் 8, இதுலேருந்து 9, 9லேருந்து போகிறது ஒன்றும் இல்லை, 9 முன்னுக்கு இல்லை. அப்போ 98 லட்சம், அதாவது காசா நார்மலாக நாங்கள் சாதாரண சரியான முறையில் சொன்னோம்னா 9,800,000 ரூபாய் தரகருக்கு வீட்டு உரிமையாளருக்கு கிடைக்கின்ற பணமாக இருக்கும். தரகருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் விற்று கொடுக்குற காசாக இருக்கும். ரைட். இப்போ இதை இந்த மாதிரி தான் செய்யலாமாண்டா இல்லை எல்லா கணக்கையும் நேர்வீத சமல்ல செய்யலாம், அதையும் செய்து காட்டுறேன். முதலாவது குறித்த விலை. அப்போ ஒரு பொருள் 10% லாபத்தோட விலை குறிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா 100 ரூபாவா இருந்தால் 10 ரூபா கூட வச்சு 110 ரூபாய்க்கு குறிக்கப்படும். 110 ரூபான்னு குறிக்கப்படும். அப்போ எனக்கு பொருளுந்த விலை தெரியும், குறித்த விலை கேட்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் மேலே ஒரு சீட் எழுதுகிறேன். இது பொருளின் விலை, குறித்த விலை. அப்போ பொருளின் விலை 600 ரூபா வேண்டாம். குறித்த விலை என்ன? நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கம் 600 தர 110 கீழ் 100. இங்கே 2 சைவர் வெட்டுப்படும், ஒரு சைவர் இருக்குது. 11 தர 6 66. ஆகவே 660 ரூபாய்க்கு விலை குறிக்கப்பட்டிருக்கும். அங்கே நாங்கள் 2 ஸ்டெப்பில் செய்தோம், இங்கே ஒரு ஸ்டெப்பில் செய்திருக்கோம் பாருங்க. அடுத்தது விற்ற விலை யாது? விற்ற விலை 5% கழிவு. 5% கழிவுன்றது அர்த்தம் என்னென்னா 100 ரூபாய் குறிக்கப்பட்ட பொருளாக இருந்தால் 5 ரூபாய் கழிவு வழங்கப்பட்டு 95 ரூபாய்க்கு விற்பனையாயிருக்கும். அப்போ எனக்கு இந்த முறை குறிக்கப்பட்ட விலை தெரியும், விற்ற விலை காணணும். அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்ச செட்டை இங்கே இருக்கும். குறித்த விலை 100 ரூபாவாக இருந்தால் 95 ரூபாவாக இருக்கும். குறித்த விலை 660 ரூபாவாக இருக்கிற பொருள் என்ன விலைக்கு விற்கப்பட்டிருக்கும்? குறுக்கு பெருக்கம் 660 தர 95 கீழ் 100. ஒரு சைவர் தான் வெட்டுப்படக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது 95 10 5ஆல் வெட்டலாம். இங்கே 2 முறை, அங்கே 5ஆல் வெட்டினோம்னா 19 முறை. இங்கே 2ஆல் வெட்டலாம் 33. 33 தர 19. கொஞ்சம் பெருக்கல் கஷ்டமாக இருந்தாலும் 19 33ஆல் பெருக்குவோம். நான் இதில் பெருக்கிற ஒரு ஈஸியான வழி சொல்லித்தரேன். 2 இலக்க எண்ணெய் 2 இலக்க எண்ணால் பெருக்கிற நேரத்தில் 7 27 7 போட்டு 2 மிச்சம், அந்த 2 பின் வச்சுக்கொள்ளுங்க. இந்த குறுக்கையும் பெருக்கி கூட்டுவோம். இந்த குறுக்கை பெருக்கினா 3, அந்த குறுக்கை பெருக்கினா 27 27 3 30 30 2 32. இப்போ இந்த இவரையும் பெருக்குங்க 3 3. அப்போ 327 ரூபாவுக்கு அந்த பொருள் விற்பனையாயிருக்கும். நாங்கள் 3 அந்த 3 3 6. நான் அந்த மிச்சத்தை கூட்டையில் 3 மிச்சம் இருந்தது. என்ன 32ல் 2 எழுதி, அப்போ 3 3 6. அப்போ 627 ரூபாய் பொருள் விற்கப்பட்ட விலையாக இருக்கும். பெருக்கங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, அதில் எல்லாருமே பிழை விடுறது. அப்போ பொருளின் விற்பனை விலை 627 ரூபாவாக இருக்கும். அப்போ கிடைத்த லாபம் எவ்வளவு என்றது அது வளமை மாதிரி அங்கே கண்டது மாதிரி தான் கழித்து காண முடியும். கிடைத்த லாபம் அது இங்கேயும் அதுதான், அங்கேயும் அதுதான். 627லிருந்து 600 கழிச்சா 27 ரூபா லாபம். இந்த 27 ரூபா லாபம் எவ்வளவு காசு கிடைச்சதுன்னா இது நேர்வீத சமன் செய்கிறேன். 600 ரூபாவுக்கு 27 ரூபா லாபம் என்றா சதவீதம்ன்றது 100க்கு பார்க்கணும். 100க்கு எவ்வளவு வேண்டா குறுக்கு பெருக்கம் 27 தர 100 கீழ் 600 சுருக்கப்படும். 3ஆல் வெட்டினா 9 2 9 2ஆல் பிரிக்கணும். தசமனில் வர 4.5 ரூபாண்டு வரும். 100 ரூபாய்க்கு 4.5 ரூபாண்டா சதவீதம். 100க்கு பார்க்குறது தான் சதவீதம். ஆகவே 4.5
சதவீதம் அப்படி என்று அமையும் இந்த கணக்கு. அடுத்தது இந்த தரகர் கதை, இதையும் நான் ஒரு வரியில் செய்கிறேன். 2% தரகு வழங்கப்படுது அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், 100 ரூபாவுக்கு அந்த வீட்டை வித்திருந்தா 2 ரூபா தரகு பணம் கொடுத்துருக்கணும், 98 ரூபா அந்த முதலாளிக்கு கிடைக்கும். அப்போ 100 ரூபாவா இருந்தால் 100 ரூபாய்க்கு விற்றா 98 ரூபா தான் அவருக்கு கிடைக்குமெண்டா, 1 கோடியாக இருக்குமெண்டா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? குறுக்கு பெருக்கம் 1 கோடி தர 98 கீழ் 100 பெருக்கினா 5 சைவரம் பின்னுக்கு வரும். 1 2 3 4 5 சைவர் 98 தர 1 98. அப்போ 98 லட்சம், அதாவது 9,800,000 ரூபாய் வரும். இது நேர்வீத சமனை பயன்படுத்தி செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்குகளை நீங்கள் நேர்வீத சமனை பயன்படுத்தி செய்து பழகுவது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 4வது கேள்வி, சதுரமுகி தாய்க்கட்டை ஒன்று உருட்டப்படுகின்றது. மாதிரி வழி மாதிரி வழியை எழுதுக. மாதிரி வழி என்றது எஸ் என்ற கேபிட்டல் லெட்டர்ஸில் போடணும், ஆங்கில பேரெழுத்து. மாதிரி வழி எஸ்ஸை நாங்கள் சொல்லுவோம்டா, தாய்க்கட்டை உருட்டினா எங்களுக்கு என்னென்ன பேர் கிடைக்குமோ அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை. 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். இந்த அளவுக்கு ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை மாதிரி வழி என்று சொல்லுவோம். ஒற்றையன் பெறப்படும் நிகழ்ச்சி ஏனின் ஏயின் மூலங்களை கேட்க. இந்த இதுக்குள்ளே எது கிடைத்தால் எனக்கு ஒற்றையன் கிடைக்குமெண்டா, ஏ என்றது நடக்கணுமெண்டா எனக்கு கிடைக்க வேண்டிய மூலகங்கள் 1 கிடைத்திருக்கலாம், இல்லை என்றால் 3 கிடைத்தாலும் ஒற்றையன் கிடைக்கும், இல்லை என்றால் 5 கிடைத்தாலும் ஒற்றையன் என்ற நிகழ்ச்சி நடக்கும். அடுத்தது பி என்றது நிகழ்ச்சிக்கு வருவோம்டா, இரட்டையன் பெறப்படும் நிகழ்ச்சி பியின் மூலகங்களை எழுதுக. பி என்றது இரட்டையன் கிடைக்கணுமெண்டா அந்த 6 பேருக்குள்ள 2 4 6 இந்த 3ல் ஏதோ ஒரு பேர் கிடைத்தால் எனக்கு இரட்டையன் நடக்கும். முதன்மையன் பெறப்படும் நிகழ்ச்சி சிஎனின் சிஐ அதன் மூலகங்கள் எழுதுக. சிஏ எழுதணுமெண்டா சி என்ற மூலகங்கள் முதன்மையன் 6க்குள்ள இருக்கிற முதன்மையன் 2 3 5 இந்த 3ல் ஏதோ ஒரு மூலகம் கிடைக்குமெண்டா முதன்மையன் கிடைக்கும். உங்களுக்கு முதன்மையன் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஒற்றையன் அல்லது முதன்மையன் பெறப்படும் நிகழ்ச்சி யாது? அது கேட்டிருக்கிறது குறியீடு ரீதியாக கேட்டுள்ளது. அல்லது அப்படி என்றது ஏ, ஒற்றையன் பெறப்படுகின்ற நிகழ்ச்சி ஏ, முதன்மையன் பெறப்படுகின்ற நிகழ்ச்சி சி. இதில் 2ல் 1 அல்லது என்றால் ஒன்றிப்பு. ஏ அல்லது சி என்றால் ஏ ஒன்றிப்பு சி. இந்த அல்லது நடக்கிற நிகழ்ச்சி யாதுன்றா சரி, இந்த ஏ ஒன்றிப்பு பி, அதாவது 2 ஒன்று நடந்தாலே ஓகே, ஒற்றையன் கிடைச்சாலும் சரி முதன்மையன் கிடைச்சாலும் சரி 2 நடந்தாலும் ஓகே. அப்போ ஒற்றையன் ஏ அல்லது பி, ஏயிலையும் பியிலையும் இருக்கிற அனைத்து மூலங்களையும் உள்ளடக்கிய தொடர். ஏயும் இருக்கணும், ஏயில் என்ன இருக்குது 1 இருக்குது, முதல் சியில் 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை 5 இருக்குது. அப்போ இந்த மூலகங்கள் என்னவா இருக்குமெண்டா 1 2 3 5 என்ற 4 மூலகங்களை கொண்டதாக இருக்கு. நான் மூலகங்களோட இருக்கேன், நான் குறியீடு மட்டும்தான் கருத்தது. இரட்டையன் அல்லது முதன்மையன் பெறப்படும் நிகழ்ச்சி அல்லது திரும்ப சொல்லுவது இரட்டையன் என்றதுக்கான தொடை குறியீடு பி, முதன்மையன் என்றதுக்கான குறியீடு சி. இரட்டையன் அல்லது என்றால் ஒன்றிப்பு, இரட்டையன்னும் முதன்மையன்னும் என்றால் இடைவெட்டு, உம்மண்டா இடைவெட்டு அல்லதுன்னா ஒன்றிப்பு. இப்போ 2 நடக்கணுமெண்டா இரட்டையன்னா கிடைக்கணுமெண்டா 2 கிடைச்சிருக்கலாம், முதன்மை எண்ணிலையும் இருக்குது, 3 முதன்மை எண்ணில் இருக்கு வரும், 4 இரட்டை எண்ணில் இருக்கு வரும், 5 முதன்மை எண்ணில் இருக்கு வரும், 6 இரட்டை எண்ணில் இருக்கு வரும். இந்த மூலகங்களும் வரும். 5 மூலகங்களாக இருக்கும். ஒன்றை தவிர மித்த 5 மூலகங்களும் இங்கே வரும். 5வது வினா, ஒரு விளையாட்டு குழுவில் கிரிக்கெட், உதைப்பந்து, கேரம், சதுரங்கம் ஆகிய விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களின் விவரம் அருகே உள்ள படத்தில் அதாவது வட்டவரைவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே ஒரு வீரர் ஒரு விளையாட்டு தான் விளையாடுறார் அப்படி என்ற கருவில் தான் இங்கே என்ன கருவில் தான் இந்த விளையாட்டு இருக்கும். ஏன்னா ஆனால் உண்மையில் ஒரு வீரர் 2 விளையாட்டுகள் விளையாடலாம். விருப்பமான விளையாட்டு அவற்றை முக்கியத்துவமான விளையாட்டுண்டா ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி போகுது. என்னென்னா அப்படி ஒரு வீரர் 2 விளையாட்டை தெரிவு செய்வாருன்னா அது தொடை கேள்வி, அது வேறு கேள்வி. இது வட்டவரைவு ஒரு ஆளுக்கு ஒன்று தானா. கரம் விளையாடுவோருக்கான ஆரச்சிறை கோணத்தை காண்க. கரத்திருந்த ஆரச்சிறை கோணத்தை காணணும். இது எக்ஸ் என்று போடுங்க. இதைத்தானே காணணும். மிச்ச கோணங்கள் தெரியும். ஒரு புள்ளி ஒன்றில் உள்ள சுற்றியுள்ள கோணங்கள் எக்ஸ் சக 70 சக 90 சக 100 சமன் 360.
கூட்டினா எக்ஸாக 190 260 சமன் 360 எக்ஸ் சமன் 360 சய 260 கழிச்சால் 100 பாகை என்று வரும். ஆனால் படம் 100 பாகைக்குரிய படமாக அமையல, பரவாயில்ல, 100 பாகை என்று போடலாம். இதில் நான் நினைக்கிறேன் இந்த உதயபந்து இந்த ஆராய்ச்சி கோணம் 150 பாகை என்று வந்திருக்க வேண்டிய கணக்கு தவறுதலாக 100 பாகை என்று ரெண்டாயிருக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை வச்சுக்கொண்டு கணக்கு செய்யலாம். இந்த 2வது கேள்வியில் மட்டும் ஒரு சிறிய மாற்றத்தை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கும், அந்த பிள்ளையால் வர்ற பிரச்சனையால். சரி, ஓகே. ஆனால் 100 பாகை படம் பொருத்தமில்லை என்றாலும் அங்கே அளவீடுகளோடு நாங்கள் கீறலாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் படத்தை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கீற வேண்டி இருந்திருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். 100 பாகைன்றது எப்படி இருந்திருக்கும்? இப்படி தான் இருந்திருக்கும். 90 விட சொட்டு தான் கூட. அங்கே அவர் பொறிச்சது புல 100 இல்லை, அது 150 தான் சொல்லுது. அவர் கணக்கில் மாறிட்டு அந்த இருக்கிற அந்த மாதிரியே செய்து கொள்வோம். இதில் இருந்து 2ஆம் கேள்வியில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்கிறேன்னா, கிரிக்கெட் விளையாடுவோரின் எண்ணிக்கை கரம் விளையாடுவோரின் எண்ணிக்கையிலும் 8 பேர் அதிகம். உண்மையில கிரிக்கெட் விளையாடுறாங்களோட கரம் விளையாடுறாங்கலாம் கூட. என்ன 100 பாகை ஆராய்ச்சி கோணத்தில் இருக்கிறார்கள் கூடவா இருக்கும். ஆனால் இவர் மாறி சொல்றார் அதிகம்ன்றதை நாங்கள் குறைவு என்று எடுத்து மாற்றி கணக்கை செய்து கொண்டா இந்த கணக்கை செய்யலாம். அதிகம்ன்றதை வெட்டிட்டு குறைவு என்று எடுப்போமா? குறைவு 8 பேர் குறைவு எனின் ஒவ்வொரு விளையாட்டிலும் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையை தனித்தனியே காண்க. அப்ப இந்த 8 பேர் என்றது அந்த அதை விட இதுல கூட இருக்கிறார்கள். எத்தனை பாகை கூடவா இருக்குதுண்டா 10 பாகை ஆராய்ச்சி கோணம் கூட. இந்த கூடிய அந்த 10 பாகையும் தான் அந்த 8 பேரை குறிக்கின்றது. அப்ப 10 பாகை 8 பேரை குறிக்குதுண்டா இனிமேல் ஒவ்வொன்றும் செய்யலாம். ஒவ்வொரு சதுரங்கம் எத்தனை பாகை சொல்லுது? சதுரங்கம் என்ற சதுரமுலங்கம் விளையாடுறாக்கள் 70 பாகை ஆராய்ச்சி கோணத்தை கொண்டிருக்கோம். அப்போ 10 பாகைக்கு 8 பேருன்னா 70 பாகைக்கு நாங்கள் நேரையே காணலாம். 7 மடங்கு போட்டோம்னா 56 பேர். அடுத்தது கிரிக்கெட்டுக்கு பார்த்தோம்னா 90. கிரிக்கெட்டுக்கு பார்த்தோம்னா 90 பாகை. அப்போ ஒரு 10 பாகைக்கு 8 பேருண்டா 90 பாகைக்கு 8 தர 9 72 பேர் அப்படி என்று வரும். அடுத்தது அடுத்த விளையாட்டை பார்த்தோம்னா உதைபந்துக்கு பார்த்தோம்னா 100 பாகை. உதைபந்து 100 பாகை ஆராய்ச்சி கோணத்தை கொண்டிருக்கு. 10 பாகைக்கு 8 பேருண்டா 100 பாகைக்கு 8 இந்த 10 மடங்கு 80 பேர் அப்படி என்று வரும். அந்த பிள்ளையோட இந்த கணக்கை கொஞ்சம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்கேன். ரைட். இவ்விளையாட்டு குழுவில் இருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டார். ஒருவர் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டார். அவர் சதுரங்கம் விளையாடுபவராக இருப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ விளையாட்டு குழுவில் என்ன மொத்த எண்ணிக்கை காணையில் எனக்கு காண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 10 பேருக்கு 8 பேர் 10 பாகையில் 8 பேருன்னா 360 பாகையிலேருந்து கண்டுட்டு போகலாம். ஆனால் நான் காணாமல் இந்த ஆராய்ச்சி கோணத்தை மட்டும் பற்றி கொண்டு செய்ய போகிறேன். சதுரங்கம் விளையாடுறாக்கள் இந்த ஆராய்ச்சி கோணம் என்கிட்ட இருக்குது 70 பாகை. மொத்தத்தில் அவர் என்ன பெர்சன்டேஜ் என்று பார்த்தா அதே நிகழ்தகவு தான் இருக்கும். இங்கே 360 பாகையில் 70 பேர் என்றா இதில் சுருக்கக்கூடியது 0 வெட்டுப்படும், வேறு ஒன்றும் சுருக்கப்படாது. அப்போ 36க்கு 7 இல்லை. இப்போ நாங்கள் கோணத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க சுருக்கி கொடுப்போம், இல்லை நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க சுருக்காமல் விடலாம். இவ்வாறான விளையாட்டு குழுவில் எருமாறாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் சதுரங்கம் விளையாடுவராக இருப்பதற்கான மொத்தத்தில் அவர் எத்தனை பேர் இருந்தால் அது இந்த பின்னம் தானே வரப்போகுது. அதே பின்னத்தை நான் ஆராய்ச்சி கோணத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஆராய்ச்சி கோணத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்க 360 70 சுருக்கினா 36 7. இக்குழுவில் கிரிக்கெட் விளையாடும் 8 பேர் புதிதாக சேர்த்து கொள்ளப்படும். அப்போ இந்த குழுவுக்கு 8 பேர் புதுசாக சேர்ந்து கொள்றியாம். சேர்ந்தால் தற்போது குழுவுக்குரிய வட்ட பிறகு கிரிக்கெட் விளையாடுவோருக்கான கோண அளவு ஆரம்ப அளவுடையை விட எவ்வளவு வித்தியாசம். இப்போ புதுசாக கிரிக்கெட் விளையாடுறாங்களுக்கு 8 பேர் வர்றியாம். 8 பேருக்கு 10 பாகை என்று எடுக்க இயலாது. ஏனென்றா இங்கே மொத்த ஆக்கள் இந்த மொத்த எண்ணிக்கை மாறப்போகுது. அப்போ நாங்கள் இங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு மொத்தம் தேவைப்படுது, அதை இங்கேயே கண்டுவிடுறேன். மொத்த ஆக்கள் மொத்தம் அதை மொத்தத்தை கூட்டினாலும் பெறும். 10 பாகையில் 8 பேர் இருக்காங்கன்னா 360 பாகையில் 36 பெருக்கணும். 36 பெருக்கினா 8 48 8 போட்டு 4 மிச்சம். சரி, அந்த பெருக்கு இல்லை பெருக்கதான் 48 போட்டு 4 மிச்சம் 24 4 28. அப்போ 200
288 பேர் இந்த குழுவில் மொத்தம் இருக்கிறாங்க. அப்படி இந்த குழுவில் மொத்தம் 288 பேர் இருக்கிறாங்க. இதில் நாங்கள் ஒன்றை காணியில் கரத்தை காணியில் கரமும் 100 பாக, இதில் முதல் காணியில் கரமும் 100 பாக 80 பேர் ரெண்டு வரும். இதை கூட்டினாலும் அதே விட தான் பெறும். 80 160 160 72 232 232 56 38 288 அமையும். அதே விட தான் வரும். நான் அதை நேர்வீத சமனை வச்சு கண்டிருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். நேர்வீத சமனை கண்டு வச்சுக்கேன். 288 பேர். இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அப்படி புதுசாக சேர்ந்தவரோட மொத்த எண்ணிக்கை 280. இது வெளியிலேருந்து வந்திருக்காங்க. 288ஓட இப்போ 8 பேர் கூடிட்டு அப்போ 296 பேர் அப்படி என்று வரப்போகுது. கிரிக்கெட் விளையாடுறாக்கள் இந்த மொத்தம் முதல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவங்க, இவங்க கிரிக்கெட்டுக்கு தான் வந்தவங்க. முதல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் 90 பாகையில் கிரிக்கெட்டுக்கு இருந்தது 72 பேர். அப்போ இப்போ கிரிக்கெட் விளையாடுறாக்கள் 72 அந்த 8 சேர்ந்து 80 பேராக இருப்பாங்க. அப்போ இவே இந்த ஆராய்ச்சி கோணம்னா இவே இந்த மொத்தம் 360 பாகையில் இந்த முறை எங்களுக்கு என்ன தெரியும், எண்ணிக்கை தெரியும், ஆராய்ச்சி கோணம் காணணும். எண்ணிக்கை ஆராய்ச்சி கோணம் 296 பேருக்கு 360 பாகை என்றால் 80 பேருக்கு எத்தனை பாகை? 360 தர 80 கீழ் 296. அந்த 5வது வினாவில் இருக்கிற அந்த 100 பாகை உதைபந்தாட்டத்துக்கு 100 பாகை என்றதை 150 பாகை அப்படின்னு மாற்றினா எப்படி இந்த கணக்கை செய்கிறது? இந்த கணக்கு அதுதான் பொருத்தமானதாக இருந்திருக்கும். சரி, இந்த கணக்கை பார்ப்போம். ஒரு விளையாட்டு குழுவில் கிரிக்கெட், உதைபந்து, கேரம், சதுரங்கம் ஆகிய விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களின் விவரம் அருகே உள்ள படத்தில் வட்டவரைவில் காட்டப்பட்டுள்ளது. கேரம் விளையாடுவதற்கான ஆராய்ச்சி கோணம். இப்போ முதல் அந்த கணக்கு செய்து காட்டினா 100ன்றதை வச்சுக்கொண்டு இது 150 எப்படி நீங்கள் அதை கண்டிருப்பீங்கன்னா புள்ளி ஒன்றில் உள்ள சுற்றி உள்ள கோணங்களில் கூட்டுத்தொகை 180 அப்போ 70 ப்ளஸ் 90 இது எக்ஸென்ட் போட்டுக்கொள்வோம் ப்ளஸ் 150 ப்ளஸ் எக்ஸ் சமன் 360 இருந்திருக்கும். சுருக்கினா 160 150 160 இது 160 150 310 சாக எக்ஸ் சமன் 360 இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் சமன் 310 போய் கழிவிட்டால் 50 பாகையாக இருக்கும். இது கேரம் விளையாடுவோருக்கான ஆராய்ச்சி கோணம் 50 பாகையாக இருக்கும். அடுத்தது கிரிக்கெட் விளையாடுவோரின் எண்ணிக்கை கேரம் விளையாடுவோரின் எண்ணிக்கையிலும் 8 பேர் அதிகமெனின் ஒவ்வொரு விளையாட்டிலும் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையை தனித்தனியே காண்க. கிரிக்கெட் விளையாடுவோரின் எண்ணிக்கை தெரியாது, கேரம் விளையாடுவோரின் எண்ணிக்கை தெரியாது. இதில் சமன்பாடு ஒன்று உருவாக்கலாம். அதை விட ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். கிரிக்கெட் விளையாடுவோரை விட கேரம் விளையாடுவோர், இது கேரந்து ஆராய்ச்சி கோணம் கண்டுட்டேன் 50 பாகை. அப்போ இப்போ கிரிக்கெட் விளையாடுவோரை விட கேரம் விளையாடுவோர் அவ்வளவு ஆராய்ச்சி கோணத்தை கொண்டிருக்கிறோம்னா 40 பாகை ஆராய்ச்சி கோணத்தை கொண்டிருக்கிறோம். அந்த 40 பாகை ஆராய்ச்சி கோணம் தான் 8 பேராக இருக்கும். அப்போ 40 பாகை ஆராய்ச்சி கோணத்தில் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு. அதை வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பெறணும். எங்களுக்கு 10 பாகைக்கு போனால் கணக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா அங்கால எல்லாமே 10 இந்த மடங்கள் இருக்கிறனாடி 10 பாகைக்கு போகிறேன். அப்போ 10 பாகையில் 4 மடங்கால குறைஞ்சிருக்கு, 2 பேர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் போவோம். ஒவ்வொரு இந்த ஆராய்ச்சி கோணம் பார்க்கும். கிரிக்கெட்டுக்கு 90 பாகை இருக்கிறாங்க. 90 பாகையில் 10 பாகையில் 2 பேர் இருந்தால் 90 பாகையில் இது இந்த 9 மடங்காக இருப்பாங்க. அது 18 பேர். கிரிக்கெட் இந்த
கிரிக்கெட் இந்த எண்ணிக்கை 18. அடுத்தது உதைபந்து இந்த ஆரச்சரை கோணம் 150 பாகை. அப்போ 10 பாகைக்கு 2 பேருண்டா 150க்கு 2 15 பெருக்கணும் 30 பேருண்டு வரும். அடுத்தது கரத்துக்கு பார்த்தோம்னா கரத்து இந்த 50 பாகை. கரம் வந்து 50 பாகை. அப்போ 10 பாகைக்கு 2 பேருண்டா 2 தர 5 மடங்கு 10 பேராக இருக்கும் கரம் விளையாடுறார்கள் வந்து எண்ணிக்கை. அடுத்தது சதுரங்கம் விளையாடுறார்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா அது 70 பாகை. சதுரங்கம் விளையாடுறார்கள் 70 பாகை. 2 இந்த 7 மடங்காக இருக்கும் 14 பேர் அப்படி என்று இந்த 4 விளையாட்டில் வர்றார்கள் எண்ணிக்கையும் தனித்தனியாக வரும். அடுத்த கேள்விக்கு பார்த்தோம்னா விளையாட்டு குழுவில் இருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் சதுரங்கம் விளையாடுபவராக இருப்பதற்கான நிகழ்வு. இந்த சதுரங்கம் விளையாடுறார்கள் இந்த எண்ணிக்கையும் இருக்கு 14. மொத்தத்தை காணலாம், கூட்டியும் காணலாம். 10 பாகைக்கு 2 பேருண்டா 360 பாகைக்கு 36 மடங்கு 72 பெருக்கியும் காணலாம். இதை கூட்டினாலும் 72 வரும். கூட்டி பாருங்க. 2 ஒரு மிச்சம் 4 4 5 6 அந்த ஒரு மிச்சம் 72 தான். அதே தான் விட வரும். அப்போ இப்போ நிகழ்வு எண்ணிக்கையின் பின்னமாக போடலாம். 72 பேரில் சதுரங்கம் விளையாடுறார்கள் எண்ணிக்கை 72 பேரில் சதுரங்கம் விளையாடுறார்கள் எண்ணிக்கை 14. 72 14 2ஆல் சுருக்கலாம். 2ஆல் சுருக்கினா 36. 36 7 அப்படி என்று வரும். 36 7 என்று சுருக்கி கொடுத்துருக்கேன். ஏன் சுருக்கியிருக்கேன்னா இது எண்ணிக்கை பெருசாக இருக்கனாடி சுருக்கியிருக்கேன். நீங்கள் சுருக்க வேண்டிய இல்லை, எண்ணிக்கையும் பின்னமாக கொடுத்தா நிகழ்தாவு ஓகே. நிகழ்தாவு இப்படித்தான் காணணும்னா இல்லை, வேறு ஒரு வழி சொல்கிறேன். இங்கே பாருங்க, மொத்தம் இந்த ஆரச்சரை கோணத்தை மட்டும் வச்சுக்கொண்டே சொல்லலாம். மொத்தம் 360 பாகையில் 70 பாகை. அப்போ 360 70 என்ற அந்த பின்னமும் நிகழ்தாவுக்கு சமனாக இருக்கும். எங்கள் முதலும் இதே விஷயம் சொன்னால் முதலும் இதே விட தான் 360 70 என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு 36 7 என்று அதே விட தான் வரும். 2 விதத்தால் செய்தாலும் அதே தான். அடுத்தது குழுவில் கிரிக்கெட் விளையாடும் 8 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டால் தற்போது குழுவில் வட்ட வரைவில் கிரிக்கெட் விளையாடுபவர்களுக்கான அளவு ஆரம்ப அளவை விட எவ்வளவு வித்தியாசம்? இப்போ இந்த குழுவில் மொத்தம் முதல் 72 இருந்தவங்க இப்போ 8 பேர் சேர்ந்து 80 பேர். முதல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்க 18 பேராகும். முதல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் 18 பேர். இது குழுவில் இப்போ புதிய எண்ணிக்கை 18 பேர். அரைச்சரை கோணம் மாறும். முதல்ல சொன்ன அதே விஷயம்தான். அப்போ 26 பேர். அப்போ பின்னமாக நிர்தேசமெல்லாம் செய்கிறேன். மொத்தம் 80 பேருக்கும் 360 பாகையை பிரித்து கொடுக்கணும். அப்போ 26 பேருக்கு எத்தனை பாகை வருமெண்டா 360 தர 26 கீழ் 80 0 வெட்டப்படும். 4ஆல் வெட்டலாம். 4ஆல் வெட்டினா 2 முறை, 4ஆல் வெட்டினா 9 முறை. இங்கே வெட்டலாம் 13. இனிமேல் மேலே மட்டும்தான் இருக்கிறது 19. 7 போட்டு 2 மிச்சம் 27 போட்டு 2 மிச்சம் 11 9 2 11. அப்போ 117 பாகை இப்போ கிரிக்கெட் விளையாடுவதற்கான புதிய ஆரச்சரை கோணமாக இருக்கும். அப்போ எவ்வளவு கூட என்று தான் கேள்வி. அப்போ கூடிய வித்தியாசம் இப்போ 117 முதல் 90 கழிச்சா இப்போ 27 பாகை அந்த 8 பேராலையும் கூடியிருக்கு என்று எங்களுக்கு விடையாக வரும். 27 பாகை என்று விடையாக வரும். இதை அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யிருக்கேன். நீங்களும் ஒருக்கா மாற்றி போட்டு செய்யுங்க. முதல்ல சொன்னால் மாற்றி போட்டு செய்யுங்க. இப்போ மாற்றி போட்டு செய்யுங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வீடியோவை பார்க்குறதால எந்த ஒரு காலத்திலையும் படிப்பு வந்துடாது. தயவுசெய்து திரும்ப செய்து பாருங்க. பிழை எடுத்துருப்பீங்க. பிழை எடுத்தால் அந்த பிழையையும் சேர்த்து சரியையும் சேர்த்து திரும்ப ஒருக்கா செய்து போட்டு திரும்ப ஒருக்கா மார்க் பண்ணுங்க. அந்த மார்க் முதல் பண்ணதை மறந்துட்டு திரும்ப ஒருக்கா செய்யுங்க. ஒரு 2 நாள் கழிச்சு செய்யுங்க. உடனே செய்ய வேண்டாம். உங்களுக்கு மிகுந்த பிரயோசனமாக இருக்கும். இந்த ஒரு லீவை நீங்கள் திறம்பட பயன்படுத்தணும் என்பது என்ற விருப்பம். நன்றி.